இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, victorious of Israel, உம்முடைய ஜனத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். I place your people into your hands. விசேஷமாக என் ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த நிமிஷத்தில் உம்முடைய பாதத்தில் படைக்கிறேன். Especially I present my soul, spirit and body into your nail printed hand. மனுஷீகத்தினுடைய நினைவுகள் ஒரு காலத்திலும் எனக்கு வரக்கூடாது. Cast out all the things of thought of the men. நான் பலிபீடத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் நீர் மட்டுமே பேச வேண்டும். Whenever I stand on the altar, speak to us. உம்முடைய கரத்தில் என்னையும் என் ஜனங்களை தருகிறேன். I submit myself and my people in your நீர் hands. ஆசீர்வதியும். Bless us. இயேசு இரட்சகர் மூலம் பிதாவே, Save Jesus name we pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு பலத்த கரகோஷங்களை எழுப்பி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters, இன்று உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று தேவன் எனக்கு கொடுத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும். today for your blessings may I share. எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Turn your pages towards Hebrews. அதில் 11ஆம் அதிகாரத்தை நமக்கு தெரிந்த வார்த்தைகள்தான். அதை நாம் இன்று தியானிக்கும்படி என் அருள்நாதர் இயேசு எனக்கு கொடுத்தார். Chapter 11 to meditate. 1, 2 ஆகிய இந்த இரு வசனங்களை அதில் கைகளை வைத்து வாசியுங்கள். First two verses. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah to the Lord. பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்கள். நம்முடைய முன்னோர்கள், our ancestors, நமக்கு முந்தி வந்தவர்கள், old of men, நற்சாட்சி பெற்று இருக்கிறார்கள். they gained approval. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children, இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்தார். today the Lord gave this word to share among you. வேத ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், அப்போஸ்தலனாகிய பவுலும் லூக்காவும் இதை எழுதினார்கள் என்கிறார்கள். Scholars says the author of Hebrew is Paul the apostle and Luke. எப்படியோ எழுதப்பட்டது பரிசுத்த ஆவியினாலே. But through the guidance of the Holy Spirit they கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி. Just clap. விசுவாசமானது நம்பப்படுகின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று எழுதுகிறார். Faith is the assurance of things hoped for, the conviction of things not seen. By it the men of old gained approval from God. இதில் 2 விதமான அனுபவம் இருக்கிறது. We can say through experience. முன்னோர்கள், இந்நாளில் இன்னோர்கள். One is ancestors, the next one is we. முன்னோர்களுடைய அனுபவம் வேறு, இன்றைக்கு இருக்கிற மனுஷனுடைய அனுபவம் வேறு. Experience of elders, I mean the old, is different. முன்னோர்களுடைய அனுபவம் தேவனோடு நடந்தது, இன்னாருடைய அனுபவம் தேவனோடு நடக்கவில்லை, உலகத்தோடு நடந்து வருகிறது. Previous experience they walked with Christ, today we are not walking with Christ. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, when 2000 years ago Jesus Christ came on this earth, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியர்களை கலங்கப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு வந்து போடுவேன் என்று சொல்லி அதிபதியிடத்திலே கையப்பங்களை வாங்கிவிட்டு குதிரையில் பிரயாணப்பட்ட பவுலின் சரித்திரத்தை கற்று கவனியுங்கள். Look at the history of Paul, one who despised the church of Christ. அவன் தமஸ்கு பட்டணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது, on the way of Damascus, கர்த்தருடைய ஒளி வானத்திலிருந்து அவன் மேல் பிரகாசித்து அவனை அடித்தது. the light of God fell upon him. அவன் மயக்கம் விட்டு கீழே விழுந்தான். he was faint and blinded. என்னை அடித்தது யார் என்று கேட்டான். who smote me? அப்பொழுது ஒரு சத்தம் அவனுக்கு வருகிறது. there was a voice. என்ன சத்தம் வருகிறது? what is that noise? பவுலை பார்த்து சொன்னார், to Paul, சவுலே, Saul, உன்னால துன்பப்படுகிற நசரேயனாகிய நானே என்று சொன்னார். I am Jesus of Nazareth whom persecuted by you. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நானே. Jesus of Nazareth. இந்த முள்ளின் மேல் நீ உதைக்கிறதும் மிதிக்கிறதும் உனக்கு கடினமா இல்லையா என்று கேட்டார். it is hard to kick the thorn. அந்த நிமிஷத்தில் தன் வாழ்க்கையை அவன் கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தான். immediately he submitted himself life to Christ. எந்த ஜனங்களை கட்டி இழுத்து வந்து முன்பாக நிறுத்துவேன் என்று கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் எழும்பினானோ அவனை கர்த்தர் ஒரு ஊழியனாய் மாற்றி விட்டார். the Lord has changed him as a disciple and servant of God to do the commission of God. பவுல் அப்போஸ்தலன் ஒரு அழகான ஒரு பிரசங்கத்தை செய்தார். one day Paul the apostle shared a beautiful sermon. அவன் சொன்னதை சிலர் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவே இல்லை. somebody accepted and believed, somebody not believed. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். praise the Lord. வேதம் சொல்லுகிறது, the Bible says,
அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை வாசிக்க நாம் Acts கேட்கலாம். 28 verses 24. அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். சிலர் விசுவாசியாதிருந்தார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. மாபெரும் அப்போஸ்தலனுடைய கூட்டத்துக்கு ரெண்டு விதமான கூட்டங்கள் போயிருந்தது. There is two type of group went to the assembly of Paul. ஒரு கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம், Some were believed, இன்னொரு கூட்டம் விசுவாசியாத கூட்டம். others would not believe. ஒரு கூட்டம் விசுவாசிக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் விசுவாசியாத கூட்டம். Some were believed, some were, they not believed. விசுவாசிக்காத கூட்டம் பிரசங்கத்தினுடைய காரியத்தை கண்டு மார்க்கு போடுகிறது. விசுவாசிக்காத கூட்டம் Unbelievers just judge the message. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. விசுவாசிக்கிற கூட்டம் கிறிஸ்துவையே பார்க்கிற கூட்டம். Believers always run after Christ. இந்த செய்தியை ஒருவேளை டிவியின் மூலமாக நீ பார்த்து கொண்டிருப்பாயானால் சகோதரனை, இன்றைக்கு உன்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை நீ மாற்றிக்கொள். Whether maybe you are watching this program to the television, change your decision. விசுவாசியே உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள். Believers change your life. விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, விசுவாசியாத கூட்டம் இருக்கிறது. Some were believed, some would not believe. அந்த கூட்டத்திற்கு பெயர் என்ன சொல்லுகிறார்? What is the name of the believers? சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. Some were believed, some would not believe. இந்த செய்தியை அவர் பிரசங்கிக்கும் போது ஒரு பெரிய ஏசி ரூமிலேயோ ஒரு பெரிய ஷெட்டை போட்டு பிரசங்கிக்கவில்லை. It is not took place in a form of a beautiful place. தனக்கு வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷ காலம் தம்மிடத்தில் வந்தவர்களை ஏற்றுக்கொண்டு அவர் பிரசங்கித்திருக்கிறார். 2 years in a rented house, he accepts somebody and preached the gospel. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 30வது வசனம் அதை பின்வரும் மறுவிளக்குகின்றன. Acts 28 verses 30 says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு பிரசங்கிக்கும் போது இப்படி சொன்னார். 2000 years ago Jesus said when he preached. அவர் என்ன சொன்னார்? What does he preach? கேளுங்கள், ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்றார். Here a person went to sow the seed. என்னை கவனிக்க வேண்டும். Listen. கேளுங்கள், ஒருவன் விதைக்க புறப்பட்டான். A person started to sow the seed. சில விதைகள் வழி அருகே விழுந்தது என்றார். Some fell on the wayside. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? Hallelujah. அவர் என்ன சொன்னார்? What does he say? சில விதைகள் என்று சொன்னார். Some seeds சில விதைகள் வழி அருகே விழுந்தது. fell on a roadside. சில விதைகள் மணல் இல்லாத கொஞ்சம் மண் இருக்கிற இடத்தில் விழுந்தது. Some fell on a dry land. சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது. Some on a rock. சில விதைகள் முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. Some on a thorn. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. Some fell on a good land. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Hallelujah. பார்க்கலாம். சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. Some seeds fell on a good அது land. என்ன செய்தது? What had- ஒன்று 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று இயேசு சொன்னார். Yield 30, 60 and 100. இந்த பிரசங்கத்தை யார் மூலமாய் சொல்லுகிறார்? மத்தேயு என்னும் பரிசுத்தவான் அதை எழுதி வைத்திருக்கிறார். To whom Matthew the saint recorded this event. அவனுடைய கேரக்டர் என்ன? வரி வசூலிக்கிற ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். His work is to collect money. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினதை, கர்த்தர் பேசினதை அவன் எழுதி He வைத்திருக்கிறார். revealed what the things happen in the என்ன life of எழுதி Jesus. வைத்திருக்கிறார்? What does he know? 30, 60, 100 என்று எழுதி வைத்திருக்கிறார். 30%, 60% and 100%. சில விதைகள் என்று சொல்லுகிறார். He said some seeds. அதை மார்க் எழுதும்போது இன்னும் அழகாக When சொல்லுகிறார். Mark wrote என்ன beautifully he wrote. எழுதுகிறார்? What does he என் wrote? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மத்தேயின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள் மத்தேயு சொல்றது எழுதப்பட்டிருக்கிறது. Matthew chapter 13 verses 3 onwards says what Matthew. மார்க்குவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் 3 முதல் 8 வசனத்தை வாசிக்கும்போது மார்க் சொல்லுகிறார். Mark Gospel Mark chapter 4 verses 3 onwards Mark the author said. அவர் அதை முடிக்கும்போது எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். Finally he said 100, 60, 30 பலன் தந்தது என்றார். 100, 60 and 30. இது மார்க்குவினுடைய உபதேசத்தினுடைய எழுதப்பட்ட பரிசுத்தாவின் வாக்கியங்கள். This is a word of Holy Spirit by the author Mark. ஆனால் லூக்கா எழுதும்போது அப்படி எழுதுகிறார். When Luke wrote லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். chapter 8 verses 5 onwards. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does this word என் say? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரே ஒரு வரி அவர் எழுதி முடிக்கிறார். He mentioned a word. நல்ல நிலத்தில் விழுந்தது 100 மடங்கு பலன் தந்தது A என்றார். seed fell on a good land, yield 100-fold. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. நல்ல நிலத்தில் விழுந்தது 100 மடங்கு என்று Fell on a சொல்லுகிறார். good land, yield 100. சில விதைகள் 100 மடங்கு பலன் கொடுக்கும். Some seed yield 100. அதுதான் சிலர் விசுவாசித்தவர்களுடைய அனுபவங்கள். These are the experience of the believers. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஏனென்றால் இவர் ஒரு டாக்டர். He was a physician.
இவர்களுக்கும் வித்தியாசத்தை இங்க காணலாம். You can see great difference between ஒரு this author and டாக்டருக்கு ஒரு வியாதியை பற்றி தெரியும். doctor knows about ஒரு the டாக்டருக்கு disease. ஒரு நோயை பற்றி Doctor தெரியும். knows about ஒரு sickness. டாக்டருக்கு நாடி பிடிக்கும்போது என்ன என்று தெரியும். Doctor knows about the pulse. இவன் மருத்துவனா இருந்தபடினால் இவன் சொல்லுகிறான் 100 மடங்கு பலன் தந்தது நல்ல நிலத்தில் விதைத்த சில விதை என்று சொல்லுகிறான். Because he was educated, so he mentioned 100-fold. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நம்முடைய முன்னோர்களில் சிலர் உங்களுக்கு ஆதாரமாக இன்று நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். I delight to mention some elders for a witness. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து Look at பாருங்கள். the word of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago Jesus came on this earth, அவர் மனு புத்திரனுக்காக மனிதனாக வந்தார். he came for men. மற்றவர்கள் தேவ தூதனாக வந்தார்கள். Others came as an angel. தேவ தூதர்களாக For வந்தார்கள். an angel. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனு புத்திரனுக்கு மனிதனாகவே வந்தார். My Jesus Christ came as a son of God, son of man. இந்த வேத பகுதியை கவனித்து பாருங்கள். Look at the passages. யூதருடைய பண்டிகை வந்த பொழுது When the festival of Jews இயேசு came, எருசலேமுக்கு வந்தார். Jesus went to Jerusalem. அவர் எருசலேமுக்கு வரும் பொழுது When he went to எபிரேயர் Jerusalem, மொழிகளிலே பேர் எழுதப்பட்ட ஒரு பெதஸ்தா குளத்தை அங்கே இருந்தது. there was a pool named called Bethesda. அது எருசலேம் என்ற ஆட்டு வாசலுக்கு அடுத்து இருந்தது. அதற்கு 5 தூண்கள் இருந்தன. There was 5 pillars in the sheep gate. நல்லா கவனிக்கணும். Listen. அங்கே சகல வியாதிசர்கள் நோயாளிகள் சுகமாக்கப்படாத மனிதர்கள் அங்கே படுத்து கிடப்பார்கள். Uncured sick people laid near that sheep gate. அந்த 5 மண்டபத்தின் தூண்களை சுற்றிலும் படுத்தே They கிடப்பார்கள். were laid down near the 5 pillars. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நடுவாக ஒரு குளம் இருந்தது. Among there was a pool. அந்த குளத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? What is happening on the சில pool? சமயத்தில் ஒரு தூதன் வந்து தண்ணீரை கலக்குவான். Sometimes angel came down and troubled the water. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எப்போதும் கலக்க மாட்டான். Always will not take நல்ல place. கவனி, சில சமயத்தில். Sometime. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. Somebody believe, somebody believe not. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சில சமயத்தில் ஒரு தூதன் தண்ணீரை கலக்குவான். அதில் முந்தி எவன் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அவன் சுகமாவான். Sometimes this angel will trouble the water. Whomsoever get into that water first, they will be healed. Whatever disease it may be. நீங்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக You should walk in the truth நீ of God. கைகளை தட்டி தேவனை ஆர்ப்பரி. Glorify God. வார்த்தை உன்னுடைய காதில் தொனிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது. The Bible says. யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில். John chapter 5 verses 4. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Let us pay attention. அதைத்தான் தாவீது அரசன் சொல்லும்போது இப்படி சொன்னார். As King David said. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Somebody boasts about chariots and horse. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise God. சிலர் Somebody- ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். Boasts about chariots and horse. நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்து மேன்மை But பாராட்டுகிறோம். we boast about our Lord Jesus நான் Christ. என் ஆண்டவரை மேன்மை பாராட்ட சொல்லுகிறவர்கள் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. We boast about அல்லேலூயா. him. Hallelujah. சில ரதங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இருக்கிற எங்கள் ஆண்டவனை தவிர வேறு ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று தாவீது சொன்னான். King David said, somebody boasts about horses and chariots, but we will boast about our Lord. Listen to me. Governing. சங்கீதங்களின் புத்தகம் 27 சொல்லுகின்றன. Psalm 20 verses 7. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சற்று தெளிவாய் கவனித்து Clearly பாருங்கள். pay attention. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago Jesus came on ஒரு this earth, சம்பவத்தை அவர் செய்தார். he preached a parable. அவர் என்ன உவமை சொன்னார்? What is that ஓ parable? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். Many were called, very few are elected. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அல்லேலூயா. Praise the Lord. இந்த சிலர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்பது ஆணித்தரமான உபதேசம். These very few are the children of God, child கையை of God. உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அந்த சில இடத்துல நீ வந்துரு. You step into that place. அச்சிருவே. பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். Those who are late become first, those who are first become late. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். Many were called. சாது பாசர் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளமான Many பேர். saved by Sadhu ஆனால் Pastor. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மாத்திரமே. But elected is very few. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். Elected is very, very few. வேதம் சொல்லுகிறது. Bible says. மத்தேயின் புத்தகம் 20:16 வாசித்து பாருங்கள். Matthew chapter 20 verses 16. மத்தேயின் புத்தகம் 22:14 வாசித்து Matthew பாருங்கள். 22 verses 14. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார். Many were called, but elected is very, very few. அவர்கள்தான் தேவனை கடைசி வரை விசுவாசித்தார்கள். They believed the Lord till the end. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at the passages. அதைத்தான் யோவான் சொல்லும்போது இப்படி சொன்னார். So John said, 2 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 2-4வது வசனத்திலே, நாம் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்ட கட்டளைகளை உன் பிள்ளைகள் சத்தியத்தில் சிலர் நடக்கிறார்கள் என்று நான் கண்டு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். I am so happy because your children walking in the truth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படி உம்முடைய பிள்ளைகளில் listen to me, look here, நாம் பிதாவிடத்தில் பெற்ற கற்பனையின்படி உங்கள் பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம் நான் அதை கண்டபொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லுங்க. I was very glad to find some of your children walking in truth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அப்படி என்றால் சத்தியத்தை எவன் உட்கொள்ளுகிறானோ, சத்தியத்தை எவன் மேய்கிறானோ, சத்தியத்தின்படி எவன் நடக்கிறானோ அந்த சிலர் மட்டும்தான் பரலோகத்தின் சொந்தக்காரர்கள். He who inherit the truth, he who digest the truth, they belong to heaven. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. அருமையானவர்களே, அதைத்தான் அங்கே பவுல் சொன்னான். அவன் சொன்னதை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. Some were believed the word of Paul, some would not believe. விசுவாசத்தினுடைய இரண்டு தன்மை இருக்கிறது. We can see two things in faith. சிலர் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். Somebody believed, they are விசுவாசியாதவர்கள் ஆக்கினையின் பிள்ளைகள். If would not believe, they are ஐயா நான் ஜெபம் பண்றேன். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிற சில கூட்டத்தில் இருக்கிறாயா, விசுவாசியாத கூட்டத்தில் இருக்கிறாயா? Are you in a group of believers or are you in a group of unbelievers? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. Hallelujah. Praise the Lord. விசுவாசித்தவர்கள் சிலர், விசுவாசிக்காத சிலர். Some were believe, some would not believe. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். So our elders obtain a good acceptable. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise God. நம்முடைய முன்னோர்கள் அதனால தான் நற்சாட்சி பெற்றார்கள். That's what our old men gained எப்படி approval. நற்சாட்சி பெற்றார்கள்? How they gain approval? விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். Through the faith they gain approval. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:4 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே ஆபேலின் காணிக்கை தேவன் அங்கீகரித்தார், அதனாலே அவன் சாட்சி பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. By faith Abel offered to God a better sacrifice and the Lord accepted. ஆதாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். Adam had 2 children. ஒருவன் காயின் மூத்தவன், One was Cain, இளையவன் ஆபேல். elder is ஆனால் Abel. ஆபேல் தலையீற்றுகளில் சிறந்தவைகளை ஆண்டவருக்கு கொண்டு வந்து அவன் காணிக்கை செலுத்துகிறான். அவன் செலுத்துகிற அந்த காணிக்கைகளே நம்புகிற விசுவாசம் இருந்தது. By faith Abel offered to God a better sacrifice and it was accepted. அண்ணன் ஒருவன் இருக்கிறான், தம்பி ஒருவன் இருக்கிறான். அந்த 2 பேர்கள் சிலர் என்கிற இடத்திற்கு ஆபேல் வருகிறான். 2 brothers, but Abel step into that place. விசுவாசிக்கிற சிலர்ல ஆபேல் வருகிறான். Abel into the விசுவாசியாத சிலர்ல காயின் வருகிறான். Cain into the unbelievers group. ஐயோ உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Praise God. விசுவாசத்தினாலே ஆபேலின் காணிக்கை தேவன் அங்கீகரித்தார். அவன் சாட்சி உள்ளவனானால் அந்த விசுவாசத்தினாலே அவன் சுதந்திரத்துக்கும் நீதிக்கு உரியவனாய் மாறி போனான். By faith Abel offered to God a better sacrifice and it was accepted and it gained approval. எபிரேயர் புத்தகம் 11:4 சொல்லுகின்றன. 11:4. ஆதியாகமம் 4:4 சொல்லுகின்றன. என் 4:4. அருமையான மகனே மகளே, விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாதவள் நிச்சயம். அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். For by it men of old gain approval. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's go. ஆபேலுடைய காணிக்கை விசுவாசத்தினாலே தேவன் அங்கீகரித்தார். By faith the Lord accepted the offering of Abel. இன்றைக்கும் ஆபேலின் ரத்தம் பேசுகிறது. Even today the blood of Abel is speaking. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் விசுவாசத்தின் முன்னோர்களுடைய நற்சாட்சி. That is the approval of our forefathers. எபிரேயர் புத்தகம் 11:5 வாசித்து பாருங்கள். Hebrews chapter 11 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். By
faith, Enoch was taken up. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு கூட அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். By faith Enoch was taken up and that he should not see death. 365 வருஷம் வாழ்ந்த ஏனோக்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23 24 அவனுடைய விசுவாசத்தை பற்றி அவனுடைய வல்லமையை பற்றி அவன் அனுபவத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். Genesis reveal about his faithful life. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். So by faith the men of old gain approval. யாராவது ஒருவர் கேட்கிறார்களா? எபிரேயர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Hebrew 11:7 வாசித்து பாருங்கள். 11:7. விசுவாசத்தின் நோவா தன் காலத்திலே தேவ பக்தி உள்ளவனாகி தேவனுடைய எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் விசுவாசத்தின் சுதந்திரவாளியாக சுதந்திரத்துக்குரியவனாய் மாறி போனான். By faith Noah being warned by God about things what is going to take place and he saved his household The great faith man Noah from the contamination of the world. தேவ எச்சரிப்பை பெற்றான். He attained the warning. உலகம் அழிய போகிறது என்று முடிவு செய்தான். God is going to decide the world. எதனாலே? விசுவாசத்தினாலே. By faith அவன் நற்சாட்சி பெற்றான். he attained இன்றைக்கு approval. நோவா பேசப்படுகிறான். Even today எப்படி he is- பேசப்படுகிறான்? How? வேதம் சொல்லுகிறது Bible says- நோவாவின் கண்கள் தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. Noah found a favor from the sight of God. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. Noah found a favor from the sight of உலகத்தில் God. எத்தனை ஆயிரம் பேர் அன்றைக்கு இருந்தார்கள். Thousands may live. லட்சம் பேர் இருந்தார்கள். Lakhs may live. அவன் கட்டிய மனைவி இருந்தாள். Even wife. அவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். Even children. மருமக்கள் இருந்தார்கள். Even எவர்களுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கவில்லை. நோவாவுக்கு கிடைத்தது. காரணம் he is a faith man. But Noah found a favor from the sight of God because he was faithful. கோடிக்கணக்கான லட்சம் பேர் இருந்தார்கள். Lakhs of people was there. யாரும் அவரை பார்க்க No முடியவில்லை. one can see God. கட்டிய மனைவி பார்க்க முடியவில்லை. Wife cannot. அவருக்கு பிள்ளை பெற்றவன் பார்க்க முடியவில்லை. Children cannot. காரணம் என்ன? Reason. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். Today in the name of the Lord I am saying that. உன்னுடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். Even our ancestors approved from God. மழை தாட்சியான வருஷத்தில் கனி கொடுத்தார்கள். Even unseasoned time தண்ணீரே இல்லாத காலத்தில் நீரோட்டை கண்டுபிடித்தார்கள். they found springs. அத்தனையும் விசுவாசம் தான். Through the faith, by faith everything happened. மத்தவனை பார்த்து காப்பி பண்ணி விழுந்துராதே. Don't follow others and don't copy others. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord says. விசுவாசமானது நம்பப்படுகின் உறுதி. Faith is a assurance. காணப்படாதவை நிச்சயமாய் இருக்கிறது. It is a hope for conviction அதனால் of முன்னோர்கள் things not நற்சாட்சி பெற்றார்கள். seen. By faith men of old gain கர்த்தர் approval. உன்னை பாடகனாய் அழைத்திருந்தால் பாட்ட மட்டும் பாடு. If the Lord called you to sing, sing. உன்னை ஜெப வீரனா அழைத்திருந்தால் ஜெபம் மட்டும் செய். Call you as a prayer warrior, pray. உன்னை விசுவாசித்த அழைத்தல் விசுவாசத்திலே இரு. Call you faith, remain கர்த்தர் in faith. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். It is accountable in the sight of God. கேட்டவர்கள் சிலர் விசுவாசித்தால் சிலர் Some விசுவாசிக்கவில்லை. were believed and some would not believe. ஆனா நோவா But Noah தன் காலத்தில் தேவ எச்சரிப்பை பெற்றான். obtained a warning from God. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Noah found favor from the sight of God. ஆதியாகமம் 6:8 வாசித்து பாருங்கள். Genesis 6 verses 8. ஆதியாகமத்தின் புத்தகம் 9:29 வாசித்து Genesis 9 பாருங்கள். verses 21. வேதம் சொல்லுகிறது The Bible says. அவன் 950 வருஷம் உயிரோடு He வாழ்ந்தான். lived 950 years on this earth. 950 வருஷம். 950 years. ஹலோ, தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாம் 930 வருஷம். Adam created by the image of God also lived 900 years. அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தவன் 950 But வருஷம். Noah found favor from the sight of God 950 years. காரணம் என்ன? Reason. விசுவாசம். By faith. ஐயோ உயர்த்தியோர் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. இன்றிலிருந்து விசுவாசி சிஸ்டர். வேதம் அப்படித்தான் That's what the சொல்லுகிறது. Bible says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த ஆபிரகாமை பாருங்கள். Look at this Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு The தரிசனமாகிறார். Lord appeared him to Abraham. தரிசனமாகும் போது இவன் புலம்பற ஆண்டவரை பார்த்து, And he said to God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. Abraham believed God and it is accepted as a கரங்களை தட்டி righteous. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Hallelujah. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று ரோமர் 4:3 சொல்லுகின்றன. Romans chapter 4 verses 3 says Abraham believed God and his faith accepted as. அதை யாக்கோபு என்னும் தேவ மனுஷன் இப்படி சொன்னான். And James says ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். Abraham believed அது God. முதல் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். He believed God. அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. It is approved. நீதியாய் எண்ணப்பட்டது மட்டுமல்ல, only அவன் தேவனுடைய சிநேகிதனும் எண்ணப்பட்டானா. All by the friend of God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. நீதியாய் வந்துவிட்டால் அடுத்தது நீ தேவனுடைய நண்பன்.
If you step into the place of righteousness, you are a friend of God. யாக்கோபின் புத்தகம் 2:23 சொல்லுகிறது. James 2:23. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word அவன் தேவனுடைய சிநேகிதனாய் He மாறினான். is called by a friend of God. இதுதான் நற்சாட்சி. This is the இதுதான் உன் விசுவாச வாழ்க்கை. This is a faithful இங்க life. தான் இருக்கணும். You should remain in You here. are friend of Jesus. நீ இயேசுவுக்கு சிநேகிதன் You எனப்படுவாய். friend of Jesus. அதற்கு ஒரே ஒரு வழிதான். One way. விசுவாசம். Faith. சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. Some are believed, some would not believe. தேவனுடைய சிநேகிதனாய் மாறுங்கள். To be a friend of God. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், அந்த சிநேகிதன் கிறிஸ்து இயேசு. Friend will love in all season. That friend is Jesus ஒரு Christ. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. The generation of my friend Abraham. ஹலோ. Amen. என் தாசனாகிய இஸ்ரவேலே என்றார். My servant Israel. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என்றார். My elected Jacob. சொல்லிட்டு சொல்றாரு, And என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, ஏபி சபையே. generation of my friend Abraham, APE Church. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise God. ஏசாயா 41:8 அதை சொல்லுகின்றன. Isaiah 41 verses 8. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. நீங்கள் விசுவாசித்தால் சிநேகிதர்கள். If you believe you are a friend of Christ. நீங்கள் அவருக்கு சிநேகிதனாய் இருப்பதற்கு ஒன்று விசுவாசம். Only one thing need, that is faith to be a அதுதான் friend. நற்சாட்சி. That is approval. இன்றைக்கு கை கொடு சொல்லுங்க, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று. Generation of my friend Abraham. வேதம் சொல்லுகிறது. Bible says. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் Galatians 3ஆம் அதிகாரம் chapter 3 6 முதல் வாசிக்க நாம் கேட்போமா? 6 onwards. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Amen. அந்த வசனத்தை அப்படி எடுத்துக்கிட்டு எழுந்து நில்லு. Take the promise and stand. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பக்கத்துல போய் சொல்லு, இனிமே நீதியாருன்னு சொல்லு. இனிமே நீதியாரு. வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாச மார்க்கத்தார்கள் 3 அல்லேலூயா சொல்லணும். Praise God. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. ஒரு அல்லேலூயா. Praise God. அந்த சிலர் நீதான். These very few are you and me. ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Praise God. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குவார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. இதுதான் என்னது? ரியல் காஸ்பல். இதுதான் உண்மையான சுவிசேஷம். உண்மையான காஸ்பல். The true gospel. அதை கர்த்தர் அறிவித்தார். The Lord has declared. அதனால தான் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். So faith is the assurance of things hoped for. இதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். By faith men of old gained. விசுவாசிக்காதவர்கள் சிலர். Some believed, some were not believed. அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். Many were called but elected is very few. இந்த இடத்துல தான் உன்னை இங்க கொண்டு நிக்க வச்சிருக்கிறார். The Lord has brought you into this place. சிலர் என்கிற இடத்திலே very few தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய். If you are elected by God, சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தால், you walk in the truth, உண்மையிலே இருந்தால், if you are upright, இதுதான் உன் வாழ்க்கை. this is your life. இன்றைக்கு பைபிள் அப்படி கீழ வச்சிரு. Place on your Bible. ரெண்டு கையை வைச்சுக்கோ. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். Faithfully I am saying that நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி தான். You are a generation of Abraham. ஆபிரகாமுடைய மார்க்கத்தார் தான். You are religion of Abraham. ஆபிரகாமுடைய சொந்தக்காரர்கள் தான். Relatives of Abraham. கர்த்தர் நட்சத்திரத்தை போல உங்களை பெருகச் செய்து உங்களுடைய குறைகள் எல்லாம்
கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். May the Lord multiply you இதோ like the அவர்களை stars of the heaven. சுகமாக்குவார். He will also heal உங்கள் you. பிரச்சனைகளை மாற்றுவார். Change your problems. உங்கள் வேண்டுதலை கேட்பார். Accept your prayers. விசுவாச மார்க்கத்தார்கள் அப்படியே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்பார். Faithful, you are a children of Abraham. தேவகுமாரனே, Son of God. உமது அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். Thy servant, thy இந்த prayer. செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனை மகளையும் Every son and daughter இன்று of முதல் today onwards, இந்த நிமிஷ நொடி this முதற்கொண்டு minute onwards, உடனடியாக immediately, ஆசீர்வதிக்கிறேன். I bless. இப்படி குறைவெல்லாம் Shortcomings கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாறட்டும். fulfill in Christ Jesus. மெய்யாகவே மெய்யாகவே Verily, verily. அந்த சிலர் இவர்கள் தான் ஆண்டவரே. These are the very அந்த limited. சிலர் இவர்கள் தான் ஆண்டவரே. These are the very limited. விசுவாசித்த இந்த சிலர் These believers, என் ஜனங்கள் உம்முடைய நாட்கள் வரும் பொழுது my people, when the day சகல comes, நன்மையோடு பரலோகத்தில் காணப்படட்டும். with all blessings அதுவரை reach heaven, பூமியிலே துன்பங்கள் இல்லாமல், சஞ்சலங்கள் இல்லாமல், without sorrows, வியாதிகள் இல்லாமல், நோய்கள் இல்லாமல், without sickness, சகல சம்பத்துகளோடு with all wealth and riches, ஆசீர்வதிக்கப்படட்டும். they'll be blessed. இயேசுவின் மூலம் பிதாவே. Save in Jesus' name. ஆமென். Amen. ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சோலமன். அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சோலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.